குடும்ப சண்டைய யூடியூப் வரைக்கும் வந்து ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ண பிரபலமான 3 யூடியூபர்களை பத்தி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, இது யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி கிடையாது. அவங்க சமூக வலைத்தளங்கள்ல அவங்கள பத்தி பதிவிட்டதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, ஜேசு ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம். இவங்க தன்னோட குடும்ப பிரச்சனையை முதல் முறையாக யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு பதிவிட ஆரம்பித்தாங்க. இவங்க ஆரம்பித்தாங்க. இவங்க குடும்ப சண்டையை வச்சு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது குடும்பத்தில் ஒரு மாமியார் மருமக சண்டை கேள்விப்பட்டிருக்கோம், மாப்பிள்ளை மச்சான் இந்த மாதிரி சண்டைகள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அம்மாக்கும் பொண்ணுக்கும் பிரச்சனை வந்து புருஷன் பொண்டாட்டி சண்டையா மாறி, அப்பா மகன் சண்டையா மாறி, மாமியார் மருமகள் சண்டையா மாறி குடும்பத்தில் இருக்கிற 5 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுதான் நம்ம ஜெசுருதி ஃபேமிலி அவர்களை சொல்லலாம். இந்த பிரச்சனையே பிரிக்யாவோட மாப்பிள்ளைனால தான் வந்தது. கடைசியில் அந்த மாப்பிள்ளையே வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவர் குடும்பத்தை பார்க்க போயிட்டார். ஆனால் இவங்க இன்னும் குடும்ப சண்டை போட்டுட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் இந்த சண்டையை வச்சு யூடியூப்ல அவங்கவுங்க சம்பாதிச்சிட்டாங்க. 2வது, கனிமணி சக்தி ராஜுங்க. இவங்களோட குடும்ப பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையை சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ரொம்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்த்தி பேசிக்கிறாங்க. இதில் இந்த பொண்ணுங்க என்னமோ கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு ரீல்ஸ் போடுறாங்க. ஆனால் இந்த ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி எப்பொழுதுமே கேரக்டர் அசசினேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இவங்க குடும்ப சண்டையை போட்டு அவங்கவுங்க ஆளாளுக்கு சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. 3வது, நம்ம ஆலினால் அழகுராஜா, அதாவது கலையரசன் அவர்கள் சொல்லலாம். கலையரசன் அவர்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு நல்ல மல்டி டேலண்டடானவர். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகோரியா மாறி அவரும் அவர் ஒய்ஃபும் பிரிஞ்சு, அவங்க ஒய்ஃப் இவரை பற்றி நிறைய விஷயங்கள் குறை சொல்லி, அவர் இவங்களை பற்றி அதிகப்படியான குறை சொல்லின்னு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க யூடியூப்ல. இதுதாங்க டாப் 3 குடும்பங்கள் யூடியூப்ல 2024 ஒருத்தர் பற்றி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள யாரு உங்களோட ஃபேவரட் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.